நான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது பொதுமக்கள் நலன் சார்ந்தது. இன்னைக்கு நாட்டுல என்ன நீர்நிலைகள் ரொம்ப ஆக்கிரமிப்புகளை எடுக்கணுங்கிற கடுமையான சட்டங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. பெரிய பெரிய ஒரு இப்படி நீர்நிலையா இல்லாம இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு மேட்டு பகுதியில் இருக்கிறவங்களை கூட நீர்நிலைன்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தி பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் இன்னைக்கு இடிபட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு 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 சட்ட திருத்தம் இருக்கும்போது பொதுமக்கள் இன்னைக்கு நிலத்தடி நீர் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. எங்கேயோ இருக்கக்கூடிய குளங்களை எல்லாம் இப்ப கையில எடுத்து தூர்வாரி மக்களுக்கு பயனுள்ளதாக இன்னைக்கு தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க ஒரு வீடு வாசல் அது பெரிய ஒரு இவ்வளவு நிலப்பரப்பு இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைய இந்த ஊரணிய தனிநபர் ஆக்கிரமிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டே வாங்கி கையில வச்சுக்கிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களை எதிர்த்து இந்த பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக ஒரு நீதிமன்றத்துக்கு சென்று இந்த மக்களுக்கு இந்த நீர்நிலைய அந்த ஊரணியை கைப்பற்றி கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு எங்க இருக்குது? இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சிக்கு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் தாசில்தாரு வீரோ ஆரையெல்லாம் என்ன பண்றாங்க? உடனே யாரோ ஒரு குண்டை குடிசை இல்லாம ஒருத்தன் போய் ஒரு கால்வா புறம்போக்குல இருந்துட்டா ஒரு கரையோரம் இருந்துட்டா உடனே போய் அதை எடுக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஊரணிய ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஊரணிய ஒரு தனிநபர் வச்சிருக்கிறத எப்படி அதிகாரிகள் இதை சம்மதிக்கிறாங்க? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த எனக்கு முன்னாடி பேசின தோழர் சொன்னாங்க, வாலிபர் சங்க தோழர் சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய 1000 அடிக்கு கீழே போனா கூட தண்ணி கிடைக்காம மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வெப்பம் இன்னைக்கு புவி வெப்பமயமாகி ரொம்ப மக்கள் பாதிப்பு. இப்ப பாருங்க 6 மாசம் ஒரு 4 மாசம்ல வெயில் என்பது சுட்டரிக்கும். இப்ப கடுமையா இருக்குது. இப்படி இருக்க கூட குடிக்க கூட தண்ணி இல்லாத சூழல்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஊரணிய கைப்பற்றி அதை தூர்வாரி மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கணும்னு சொல்லி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாகவும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு விவசாய சங்க சார்பாகவும் இந்த கோரிக்கையை வச்சு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு இதோட முடிகிற போராட்டம் அல்ல. இந்த ஊரணியை கையில எடுத்து இந்த பேரூராட்சி இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணி இந்த ஊர் பொதுமக்களுக்கு உதவி செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிட்டு முடிக்கிறேன்.